ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தேர்தல் முடிவு நாள் 4/5/2026. தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கி என்ன வாக்கெடுப்பு, என்ன வாக்கு எண்ணிக்கை என்ன நடந்திருக்கு, எந்தெந்த தொகுதியில் யார் முன்னணி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தோடவே நான் தொடங்குகிறேன். இது முதல் சுற்று வாக்குப்பதிவு தான் நடந்துருக்கு. முதல் சுற்று மொத்தம் 99 மீதி பாக்கி இருக்குது. 100ல் 1% சொல்லுவாங்களே, அதுதான். இப்போ இதை வைத்து கொண்டு தான் ஊடகங்கள் இவர்கள் பின்னடைவு, இவர்கள் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போக ஒரு மதிய வாக்கில் தான் வாக்குகள் என்னன்றது ஓரளவுக்கு நிலையாக தெரிய வரும். இல்லை, குறிப்பாக எல்லோருடைய கவனமும் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. காரணம், அங்கே சீமான் போட்டியிடுவதால் என்ன ஆவார் ஏதாவார் அப்படின்னு வழக்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, காரைக்குடியில் இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை, அதாவது சரியான நேரம் இப்போ 9:15, இந்த நிமிடம் வரை ஒரு தொகுதி, ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சுற்று, அதுக்குன்னு வாக்கு அங்கே எண்ணவே இல்லை. இப்போ உள்ளே இருக்கிற அங்கே அவர்களோட வெளியிலையும் இருக்க, வெளியில் ஒரு தொடர்பு இருக்குது. உள்ளே இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே செல்ஃபோன் கிடையாது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தகவல் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார் வெளியில். இப்போ அந்த தகவலை எடுத்து பேசும்போது என்னென்னா, இது வரைக்கும் வாக்குகளை அங்கே ஒன்றும் இல்லை, எண்ணவே இல்லை, பிரித்து வச்சு அடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மணி கரெக்டாக 9:10 இதை நான் உறுதிப்படுத்தும் போது. ஆனால் நான் 8:45 8:50 கிட்டலாம் செய்தி என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பக்கம் ஒரு சேனலில் பார்க்குறேன், புதிய தலைமுறையில், அது 8:55. அந்த பக்கம் பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 2 சேனல்லையும் காரைக்குடியில் முதல் சுற்று எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றில் சீமான் பின்னடைவு அப்படின்னு வருது. இப்போ பின்னடைவு, வெற்றி, தோல்வி இதெல்லாம் இல்லை. தேர்தலில் இதெல்லாம் சந்தித்து தான் மேலே வரணும், அது இல்லை பிரச்சனை. ஆனால் வாக்குகள் எண்ணப்படவே இல்லை. இப்படி பல தொகுதிகளில் முதல் கட்ட விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்குது. இது முழுதுமாக கிடையாது. புரிதல் உங்களுக்கு? அதனால் இது என்னென்னா, முழு இது இல்லை, ஒரு 99% வாக்கு சதவீதம் இருக்கிறது. 1% தான் தொட்டு இருக்கிறாங்க. அதை ஒட்டி பல இடங்களில் தாவேகா 45 இடம் முன்னணி, திமுக 31 28 இருக்குது, அதிமுக 32 இருக்குது, தாவேகாவுக்கு அடுத்தது அதிமுக இருக்குது, திமுகவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது நாம் தமிழர் கட்சி நிற்கிது அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. முதல் இடத்தில் அதிமுக இருக்கிறது 45, இதில் தாவேகா இருக்கிறது 45 தொகுதி முன்னணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் சுற்று தான். அதிமுக 32 இடங்கள் அது இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் அவங்க எடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. திமுக 29 அப்படின்னு சொல்ல வராங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல, ஒரு தொகுதியில் முன்னணியில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு யதார்த்தத்தை பேசுவோம். தபால் வாக்கு மட்டும் 4 லட்சத்துக்கு மேலே, அதில் குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் போடுறாங்க. ஒரு 1000 2000 வாக்குகளை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறது முழுதுமாகாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் ராவணாவில். என்னென்னா, உங்களுக்கு ஒரு 75 ஆண்டு கால திமுக, ஒரு 52 ஆண்டு கால அதிமுக வரலாறு இருக்குது. எந்த மக்கள் போராட்டத்தையும் நம்பாத விஜய்க்கு எடுத்தோடனே 47 முன்னிலை, அதிமுக 32 தான் முன்னிலை, திமுக 30 முன்னிலை, 28 முன்னிலை அப்படின்றது எந்த விதத்தில் சரியாக இருக்கணும்? ஏன்னா இது குறிப்பிட்ட இடங்களில் எண்ணுவாங்க, வாக்குகளை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எண்ணும்போது என்னன்னா, அவங்களுக்கு முதல் சுற்றில் சில பகுதிகள் கூடாக இருக்கும், சில பகுதிகள் குறைவாக இருக்கும். அது சராசரியாக ஒரு 45% வாக்கு பெட்டிகளை எண்ணும்போது ஒரு 50% தாண்டும் போது கிட்டத்தட்ட அது ஒரு தொகுதிக்கு இத்தனை சுற்றுகள்னு இருக்குது. ஒரு பாதிக்கு மேலே வரும்போது தான் வெற்றி தோல்வியை நம்மளால் உறுதியாக ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்போ இதை வச்சு என்ன செய்ய முடியும்னா, சொல்லிக்கலாம், செய்தி சேனல் 24 மணி நேரம் அவங்க ஓட்டி ஆகணும். இப்போ நமக்கும் ஒரு தேவை இருக்குது பாருங்கள். தேவையே இல்லாமல் இன்றைக்கி உட்காந்து இந்த நேரலை இந்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏன் வருதுன்னா, இந்த மாதிரியான விடயங்கள் எப்படி நடக்குதுன்றது சொல்கிறதுக்காகத்தான். அது ரொம்ப அதிகமாக நாம் தமிழர் வெற்றி பெற்று விடுவார்கள் அல்லது இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள், அவங்க அப்படிலாம் சொல்ல வரல. யதார்த்த உண்மை என்பது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வாக்கில் தான் நமக்கு தெரியும். இதற்கு முன்பாக இந்த ராவணாவோடு இணைந்து இந்த கருத்து கணிப்பு பற்றி, அனுபவங்களை பற்றி பேசுவதற்காக புதுக்கோட்டையை சேர்ந்த தோழர் சீனிவாசன், பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர், ஏற்கனவே 2 முறை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஒரு அனுபவம். பிறகு தனியாக பிரிஞ்சு வேற ஒரு செயல்பாட்டில் தமிழ் தேசிய தளத்தில் செயல்பட்டு இருக்கிறவர்.
அவர் தனி ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாரு. ஆனால் அரசியல் அனுபவங்கள், நுணுக்கமான அரசியல் இப்படியெல்லாம் எல்லாமே தெரிந்தவர். அவரோடு சேர்ந்து இந்த கருத்து கணிப்பு என்னன்றத அடுத்த முறை உங்களை நான் சந்தித்து இப்போ அடுத்த சுற்றில் உட்காந்து பேசும்போது அவரோட பேசுவோம். இன்னும் மாலையில் ஒரு 3 மணி வாக்கில் திரிசக்தியாருடன் உட்காந்து நம்ம பேசுறதுக்கு காத்திருக்கிறோம். அதுக்கு இடையில முக்கியமான செய்திகள் என்ன இருக்குது அப்படின்றத வந்து உறுதியான ஒரு தகவலை நம்ம மக்கள், ஏன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கவலை இருக்கும், அதிர்ச்சி இருக்கும், இப்படி எல்லாமும் இருக்கும். ஆனால் தாவேகா முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்றது, அதுவும் 50 தொகுதி என்றது இப்போ சமீபத்தில் கிடைக்கிற தகவல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக 34, இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் திமுக 31, நாம் தமிழர் கட்சி 2, 1 அப்படின்ற மாதிரி மாற்றி போட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து சரியானதா, இந்த இந்த அளவு வந்து சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இந்த பக்கத்தில் பார்த்தா வேற ஒரு தொலைக்காட்சியில் அவங்க போடுறாங்க, கிட்டத்தட்ட இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது திமுக முன்னணியில் வந்துகிட்டு இருக்குது, அதிமுக வந்து அதுக்கு அடுத்தது டிவிகே வந்துட்டு இருக்கு, அதுக்கு அடுத்தது அதிமுக 3வது இடம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து என்ன கிடைக்கிற தகவல், அதை வச்சு ஒரு ஒரு தோராயமாக இவ்வளவுதான் முன்னணியில் அப்படின்னு. இதுக்கு முதல் சுற்றுலேயே அப்படி சொல்லிவிட முடியாது. முதல் சுற்று வாக்கு என்பது சில பகுதிகளை பொறுத்து இருக்குது. முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் அவர் போட்டியிடுற தொகுதியில் பின்னடைவு அப்படின்னு வருது. அது வந்து குறிப்பாக அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த வார்டு, அந்த ஏரியா, அந்த இடத்துல இருக்க வாக்கு பெட்டி எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதனால் வர்றதெல்லாம் என்னென்னா ஒரு பின்னடைவு அப்படின்னு தெரியுது. ஆனால் இன்னும் அவர் செல்வாக்கான பகுதின்னு ஒரு பகுதி வருதுல்ல, அந்த இடத்துலலாம் ஒரு உதாரணமாக திருச்சியை மட்டும் சொன்னதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அடுத்த பகுதின்னு வரப்போ அவர் மெஜாரிட்டியாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சி KN நேரு. இப்படி தான் வந்து பார்த்தா சேகர் பாபு தொடக்கத்தில் வந்து பின்னடைவு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா என்னென்னா, குறிப்பிட்ட பகுதியை ஒட்டி அடுத்தடுத்த பகுதியில் வந்து அவர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கிடைக்கிற தகவல் அவர் பின்னடைவு, அப்புறமா இல்லை அவர் தாண்டிட்டார்னு இன்னொரு சேனலில் வந்து சொல்லுது, அவர் தாண்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இது ஒரு தொடக்க நிலை தான். இது வந்து இப்போ வச்சு கிடைக்கிற தகவலை வச்சு குழம்பிட்டு இருக்க முடியாது நம்மளால். மக்களுக்கெல்லாம் இல்லை இதுதான் வந்துடும், டிவிக்கே தான் வந்துடும், அதுதான் முன்னணியில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் எடுத்துக்கவே முடியாது. 1% அப்படின்னு தான் தொட்டிருக்காங்க. அதிகமாக இந்த நேரத்துக்கு நான் பேச தொடங்கின இந்த 5 நிமிடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% வாக்குகளை என்ன தொடங்கியிருப்பாங்க. இதுதான் கிடைக்கிற தகவல் இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் இருந்து. அங்கேருந்து ஏதோ ஒரு செய்தியை கொடுப்பாங்க. இல்லை இதை வச்சு லீடு வச்சு இதை வச்சு சொல்லிக்கலாம், இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லா தகவலும் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்குள்ளாக செய்தியை மேலிடத்துக்கு கடத்தணும், ஏதாவது ஒரு தகவலை அங்கே சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும்னா, இப்போ எண்ணி இருக்கிறத வச்சு இந்த வார்டில் இந்த மாதிரி இது அதிகமாக வந்திருக்கு, அதை வச்சு டிவிக்கு முன்னிலை, அதிமுக 2வது இடத்துல இருக்குது, திமுக 3வது இடத்துல, நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில்ன்றது இருக்குது அப்படின்றது தொடர்ந்து மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணி வாக்கில் ஓரளவுக்கு 2வது கட்ட தகவல் வரும். இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா, அந்த முதல் சுற்று இருக்குல்ல, அந்த முதல் சுற்று தகவலை மட்டும் திரும்ப மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேட்குற நமக்கு வந்து ஒரு பெரிய கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு எதிர்பார்த்து நம்பி இருந்தவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும், ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கிடைக்கிற தகவல் விருதாச்சலத்தில் வந்து உங்களுக்கு அந்த தேமுதிக வந்து பிரேமலதா அவங்க வந்து முன்னணியில் இருக்கிறதா சொல்ல வராங்க. அந்த தொகுதியில் ஏற்கனவே அந்த தொகுதி முழுக்க அவங்க வந்து வேலை செய்திருக்கிறாங்க, அவங்க பார்த்துருக்காங்க, நம்பி இருந்திருக்கிறாங்க அந்த தொகுதி. அந்த வேட்பாளர் வந்து முன்னிலை அப்படின்றது என்ன சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப குறைவான சதவீதத்தை தான் எடுத்து எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வைத்து உறுதி செய்து விடணும்னா முடியாது. இன்னும் பல சுற்றுகள் இருக்கிறது அந்த தொகுதியில். அதை வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்றது தெரியும். அங்கே வலுவான ஒரு போட்டி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து செய்திட முடியாது. இப்போ கிடைக்கிற தகவல் படி 54 தொகுதியில் டிவிகே முன்னணி, 41 தொகுதியில் இரட்டை இலை முன்னணி, 33 தொகுதியில் வந்துட்டு திமுக முன்னணி, 2 தொகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது உறுதியான தகவலா, இதுதான் முடிவாகுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. கடந்த தேர்தலில் வந்து திமுக வந்து பின்னணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டம் 11 மணி மேலே 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து மேலே ஏறிக்கிட்டே வந்தது. ஒரு 12லேருந்து 1 மணி நிலவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் 2வது 3வது 4வது 11வது 7வது 8வது சுற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக மேலே ஏற தொடங்கி இருந்தது. அப்புறம் நிரந்தரமாக திமுக முன்னணியில் தக்க வச்சுக்கிட்டே இருந்தது. இதுதான் ஒரு சில பகுதிகள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கு வந்து ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கும். அந்த அடிப்படையில் வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்துக்கலாம். நம்ம மதியத்துக்கிட்ட ஒரு 11க்கு மேலே ஒரு ரவுண்டு 12 1 மணிக்கு ஊர்ஜிதமாக ஓரளவுக்கு யார் முன்னணியில் வராங்க அப்படின்றது தெரியும்.
இதை வச்சு பார்க்கும்போது இப்போ தொடக்கத்தில் கிடைக்கிற தகவல் விஜய் முன்னணியில் இருக்கிறாரு, 2வது இடத்துல தான் அதிமுக, 3வது இடத்துல தான் திமுக. நாம் தமிழர் கட்சியெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் மையம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்குது, அது காரைக்குடி. அந்த காரைக்குடி தொகுதியிலையும் அவர் வந்து பின்னடைவில் இருக்கிறாருன்னு எனக்கு இப்போ பேசிட்டு ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. இதுக்கு முந்தின நிமிடம் வரை உண்மையிலேயே வாக்கு பெட்டிகளை பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒன்று என்னவே தொடங்கலாம் அப்படின்றது தான் காரைக்குடியிலிருந்து கிடைச்ச தகவல். இதுதான் அந்த நிலவரம் உண்மை. ஆனால் இங்கே வந்து பின்னடைவுன்னு 2-3 சேனல்கள் போட தொடங்கியிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அவங்க போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அங்கேருந்து உறுதியாக கிடைக்கிற தகவல், ஏன்னா தேர்தல் ஆணைய வெப்சைட்லையும் அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை அவங்க. இங்கேருந்து உறுதியாக கிடைக்கிற தகவல் வந்து இன்னும் எண்ணலை. இப்போ ஒரு வேளை ஒரு முதல் ரவுண்டு பெட்டியை எண்ண தொடங்கி இருக்கலாம் இந்த 10 நிமிஷத்தில், அது கூட தெரியல. உறுதியாக கேட்டுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.